الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. இனித்துக்குரிய மாணவர்களே மற்றும் மாணவிகளே, அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நமக்கு ஒவ்வொரு வாரமும் சரியான ஒரு கொள்கையை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமகாலத்தில் கல்வி தேடுவது இலகுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சத்தியமான ஒரு விஷயத்தை தேடுவது என்பது ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கல்வி முதல் காலத்துல நமக்கு மிக சிரமமாக கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது மிக தூய வடிவில் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இலகுவாக நமக்கு கல்வி நாம பெறுகின்றோம். ஆனால் அந்த கல்வி சரியான ஒரு விஷயமாக எப்படி சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்தார்களோ அப்படி அதை போன்று நாம கல்வியை பெறுவது என்பது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சவாலாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம இங்க இருக்கிறோம். ஏன்னா வழிகேட்டுடைய உச்சக்கட்டம் நாளுக்கு நாள் பரவி கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இருக்கும் பொழுது சத்தியத்தை அறிவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாம இந்த தொடர் வகுப்பை லைசமின் மன்ஹஜிஸ் சலஃப் அல்லது லைசமின் சுன்னா என்ற இந்த தொடர் புத்தகத்தை நாம தொடர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம 2 விஷயங்களை பார்ப்போம். முதலாவதாக 20வது உபதேசம், லைசமின் மன்ஹஜி சலஃபி முனாஸஅத்துல் உலமா ஃபீ கலாமிஹிம். சலஃபு முன்னோர்களின் மார்க்கத்தில் அவர்களுடைய வழிமுறையில் அறிஞர்களின் பேச்சில் அவர்களுடன் தர்க்கிப்பது இல்லை. ஏனெனில் மாணவர் தான் மாணவர் என்பதையும் இந்த பிரச்சனைகளில் குறித்த ஆய்வு அறிஞர்களிடம் விடப்பட்டுள்ளது என்பதையும் அறிவார். அப்படி இருக்க புதிய புதிய மசாயில்கள், சமகாலத்தில் வரக்கூடிய புதிய புதிய சிக்கல்கள் மற்றும் பெரும் பிரச்சனைகளின் விஷயங்களில் உங்கள் நிலை என்ன? இந்த விஷயத்துல குறிப்பாக கல்வி அறிவு ரீதியான ஆராய்ச்சி ரீதியான விஷயங்கள்ல ஒரு அடியான் தன்னுடைய நிலை, தன்னுடைய லெவலை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் ஒரு மாணவி என்று இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய அந்தஸ்தை அறிந்திருக்க வேண்டும். இந்த அந்தஸ்தை அறியாதனால தான் பிரச்சனைகள் வருகின்றது. ஆங்காங்கே சில விஷயங்கள் படிச்சிட்டோம் என்பதற்காக துணிஞ்சு ஃபத்வாக்கள் கொடுப்பதும், அதே போன்று துணிஞ்சு சில விஷயங்களை மக்களுக்கு வழிநடத்துகின்றோம் என்ற பேச்சில அவர்களை வழிகெடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தள்ளப்படுகின்றார். ஒரு கல்வியாளன் கல்வி இருக்கும் பொழுது அவர் மற்றவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவராக, கைட் செய்யக்கூடியவராக இருப்பார். அதுவே ஒரு கல்வியாளன் அல்லது ஒரு மாணவருக்கு அந்த அளவுக்கு இல்லை என்றால் அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர்களுக்கு மக்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? கைட் செய்ய மாட்டான். மாறாக இன்னும் எனக்கு தெரியல, நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் மௌனமாக இருப்பான். அல்லது பெரிய பெரிய விஷயங்கள்ல அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டான். ஆனால் நாம் பார்க்கிறோம், மனிதன் தாவா செய்ய வேண்டும் என்று ஆர்வம், இந்த ஷௌக்கு ஆர்வம் என்று இருக்கு, துடிப்பு, தாவா செய்யணும். இந்த தாவா செய்ய வேண்டும் என்ற விஷயத்துல இவனிடம் இருக்கக்கூடிய ஒரு வியாதி பார்த்தா எல்லா மசாலாவுக்கும் நான் பதில் சொல்வேன், என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் சொல்லியே தீருவேன் என்ற ஒரு நோய் இவருக்கு இருக்கு. ஏன்னா மக்களுக்கு மத்தியில வந்துட்டோம்.
தாவா என்று செய்கிறோம். நான் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா எனக்கு அவமானம், எனக்கு அது ஒரு அவமானம் என்று என்ன செய்கின்றான் அவன். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் துணிச்சலோடு சொல்லக்கூடியவனாகிறான். இது மன்ஹஜு சலஃபுடைய வழிமுறை கிடையாது. இங்க நாம ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இங்க என்ன செய்கின்றான் அவன் தன்னையே அவன் நஷ்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்கின்றான். மற்றவர்களையும் வழி கெடுக்கிறான், தானும் என்ன அவன் வழி கெடுகின்றான். சலஃப் சாலிஹீன்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படி கிடையாது. அவருடைய விஷயங்கள் என்ன, ஒரு அடியான் இங்கு நம்ம ஒரு 2-3 விஷயங்களை நம்ம அறிவோம். எப்படி மனிதன் இந்த விஷயத்தில் ஈடுபடுறான், அவனுடைய லெவலுக்கு அப்பாற்பட்டு பேச்சுகளோ அல்லது ஃபத்வாக்களோ அல்லது சில தனக்கு என்று ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறான். நான் பார்க்குறோமா இல்லையா? என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு என்று சொல்வதற்கு அந்த நிலைக்கு வந்திருக்கணும், அந்த மக்காமும் அந்த தகுதி கிடைச்சிருக்கணும். அப்போ அந்த நபர் என்ன செய்யலாம், என்னுடைய நிலைப்பாடு என்று சொல்வதற்கு தகுதியானவர். அந்த அந்தஸ்திற்கே வராமல் என்னுடைய நிலைப்பாடு என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால் அது ஒரு பெரிய ஒரு வார்த்தையாக இருக்கு. அதனால்தான் இங்கு பொதுவாக மனிதன் என்ன செய்யறான், ஒண்ணு உலமாவிடம் என்ன செய்யறான், இவன் பேச்சுவார்த்தை தர்க்கம் செய்யக்கூடிய பெஹஸ் செய்யக்கூடிய நிலை ஏற்படுது ஒன்று. இல்ல உலமாவை பற்றி விமர்சனங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஒண்ணு உலமாக்களுடன் டைரக்டாக நீங்க சொன்னது எனக்கு புரியல, நீங்க சொன்னது இது முரணாக இருக்கு என்று யார் சொல்றா, இவனுக்கு அடிப்படையே கல்வி தெரியாது, ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு 15-20 வருஷமாக படித்து விட்டு மார்க்க பணியில் ஈடுபடக்கூடிய அறிஞர்களிடம் போய் ஒரு ஹதீஸ் அவன் கேட்காத ஒரு ஹதீஸை கேட்டு விட்டான் என்றால், இந்த ஹதீஸை நான் கேட்டதே இல்லையே, இது எனக்கு முரணாக இருக்கின்றதே என்று என்ன செய்கிறான், உலமாக்களுக்கு எதிராக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். 2வது பிரச்சனை என்ன, இங்கு மனிதன் இந்த அளவுக்கு மீறக்கூடிய தன்னுடைய லெவலை விட்டு வெளியேறக்கூடியவனா நிலை. 2வது நிலைனா உலமாக்களை கிரிட்டிசைஸ் செய்யறான், உலமாக்களுடைய விஷயத்துல பஹஸ் செய்யறான். அவர் அந்த விஷயத்துல சொல்லி இருக்க கூடாது, ஷேக் உசைமீன் ரஹிமல்லா அவர் இந்த விஷயத்துல சொல்லி இருக்கக்கூடாது, ஷேக் அல்பானி ரஹிமல்லா இந்த விஷயத்துல சொல்லி இருக்க கூடாது, எப்படி இந்த மாதிரி விஷயத்துல விமர்சனம் செய்யக்கூடியவராக இருக்கு. இது 2வது விஷயம். 3வது நிலை பார்க்கும் பொழுது கல்வியே இல்லாம, மார்க்க அடிப்படையான கல்வியே இல்லாமல் ஒரு அடியான் ஒரு நபர் என்ன செய்யறார், மார்க்க கல்விகளை ஆராய்ச்சி செய்ய போறாரு. நான் அதுல பெஹஸ் செய்யறேன், நான் அதுல போய் ரிசர்ச் செய்யறேன் என்று ஒண்ணுமே பேசுன்னு தெரியாது, மார்க்கத்துடைய அடிப்படையே விஷயங்கள் தெரியாம இது செய்ய, இது 3ம் என்ன பிரச்சனைக்குரியதாக இருக்கு. ஒண்ணு ஒரு நபர் கல்வி இல்லாமல் உலமாக்களிடம் போய் தர்க்கம் செய்யறான், வரீங்களா விவாதம் வச்சுக்கலாமா இப்படி என்று பேசுறாங்க, அல்லது நீங்க சொன்னது எனக்கு என்ன செய்யல புரியல, இப்படி என்ற விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கு. கண்டிப்பா ஒரு நபர் கல்வியாளனாக இருந்தால் கல்வியாளனிடம் பேசலாம். அவரு ஒரு கல்வியாளராக இருக்கிறாரு, மார்க்க கல்வியை படிச்சிருக்கிறாங்க, நீண்ட காலம் இருக்குன்னா, இவரும் நீண்ட காலம் இருக்குன்னா, இவங்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தையோ அல்லது தலாயில் ஆதாரத்தின் அடிப்படையில அவர்களிடம் பேச்சுவார்த்தை இருப்பது என்பது கூடுமானது. இது நடந்துக்கிறத காலகாலமா. ஆனா ஒருத்தர் என்ன செய்யறாரு, கல்வியே இல்லாமல் இன்னொருத்தரிடம் கல்வி இருக்கக்கூடியவரிடம் என்ன செய்யறாரு, இவர் தர்க்கத்துக்கு வர்றாரு, என்னன்னு எனக்கு முரணாக இருக்கு. இவரிடம் என்ன இருக்கு, வெறும் பேச்சு திறன் தான் இருக்கு, வெறும் வாழ்க்கையிலேயே பேசுவாரு, ஆனால் கல்வி என்பதே கிடையாது. இவர் கல்வியாளரிடம் பேசும் பொழுது என்ன ஆகும், அது போய் ஒரு தீர்வாக ஆகுமா, தீர்வாக அது ஒரு சொல்யூஷனாக நமக்கு வராது. அப்போ இது யோசிக்கக்கூடியதாக இருக்கு. உலக இதுதான் மக்களுடைய நிலை அதிகமாக இருக்கு. ஒரு அறிஞருடைய குதுபா கேட்பாங்க, இன்னைக்கு ஜுமா, ஒரு அறிஞருடைய குதுபா கேட்ட பிறகு அவர் என்ன செய்வாரு, இந்த குதுபால நீங்க சொன்ன விஷயம் முரணாக இருக்கே என்று திடீர்னு இல்லைன்னா என்ன செய்வாங்க, இவர் என்ன டார்கெட் பண்ணி தான் சொல்லி இருக்கிறாரு, அதை போயிட்டு சண்டை இழுத்து, அதை போய் அவரு வம்பிழுத்து
செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன, இப்போ சமகாலத்தினுடைய விஷயங்கள் நடக்குது. இந்த விஷயங்கள், இந்த முறை என்ன, சலஃபுடைய முறை கிடையாது. மாறாக தவறு அவருக்கு புரியவில்லை என்றால் இது எப்படி அறிய வேண்டும், இது எப்படி புரிய வேண்டும் என்று மனிதன் என்ன செய்யணும், அவனுடைய லெவலை தெரிஞ்சிருக்க வேண்டும். அங்கே நம்ம பார்க்கிறோம், புகாரியுடைய ஹதீஸுகள் புத்தகங்கள்லாம் படிச்சு நீண்ட காலம் 10 12 வருஷம் 15 வருஷம் முடிச்சுட்டு வர்றவங்க, இவர் 1 வருஷம் 2 வருஷம் கூட படிச்சிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள என்ன, அவருடன் ஹதீஸுகளுடைய விஷயத்துல விவாதம் செய்யறதோ மற்ற விஷயங்கள் என்ன செய்யறாங்க, செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க தவறு. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன், பாமரருக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த மாணவன் தன்னுடைய தகுதியை தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய லெவல் ஆஃப் நாலேஜ் என்ன இருக்கு, நான் எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு பேசக்கூடாது, இது தெரிஞ்சிருக்க வேண்டும். நாம இந்த விஷயத்துல நினைவு கொள்ள வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம டாக்டர்ல பாக்குறோம், சிகிச்சை எனக்கு வயிற்று வலி வருதுன்னா நான் ஒரு 10 லெமோஃபோன் போட்டுக்கிறேன்னா, இந்த வயிற்று வலிக்கு மலச்சிக்கல் இருக்கு அல்லது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு லெமோஃபோன் கிடைக்குது டேப்லெட். சரி, வயிற்று வலி தானேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து 4 மாத்திரை போட்டுக்கிறேன்னா அந்த வயிற்று வலி போயிடுமா? போகாது. மாறாக அது வயிற்று வலி எதற்காக வருது, அல்சருக்காக வருதா, அப்பண்டிஸுக்காக வருதா, இல்ல உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது என்று ஆராய்ச்சி செய்து அதற்கு பிறகுதான் தீர்வை சிகிச்சை எடுக்கணும். ஒண்ணுமேல சரி எனக்கு எல்லாமே தெரியும், வயிற்று வலி தானே, இந்த மருந்து போடுன்னா என்ன ஆகும்? பிரச்சனைகள் தான் வரும். இதுதான் நடந்து கொண்டிருக்கு மார்க்கத்துடைய விஷயத்துல. உலக விஷயத்துல என்ன, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நமக்கு எந்த ஒரு மனிதனும் என்ன, உலக விஷயத்துல அந்த ஃபீல்டுல அவனுக்கு கல்வி இல்லைன்னா பேச மாட்டான். கல்வியாளர் தான் பேச விடுவான். எடுத்துக்காட்டாக டாக்டர், டாக்டருக்கு போயிட்டு அவன் இல்லையே, நீங்க எந்த மாத்திரை கொடுக்குறீங்களா, இந்த மாத்திரை இல்லையே, அந்த மாத்திரை கொடுத்துருக்கணுமே என்று பேசினா என்ன செய்வான்? அவனுடைய நிலையை காண்பிப்பான். என்னன்னு, நீ டாக்டரா நான் டாக்டர். அதே இன்ஜினியரிடம் பேசும் பொழுதும் அவன் என்ன செய்யறாரு, வாய மூடி இருக்கிறார். ஏன்? அவர் என்ன சொல்றாரோ அதுதான்ப்பா, இப்படிதான் கட்டணும்னா சரி இப்படிதான் கட்டிட்டு போகும்னு சொல்றான். இதேதான் மெக்கானிக்கு போகும்பொழுது, வண்டி கார் எடுத்துட்டு போறோம், ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறோம், அவர் இந்த விஷயம் தான் சொல்றாரா, நாம என்ன செய்யறோம், ஆமா சரி அப்படியே ஆகட்டும். நாம அங்க போயிட்டு தர்க்கம் செய்யறோமா? செய்யல. ஏன்? அந்த உலகத்துடைய விஷயம் அவனுக்கு தெரியும்பா, எனக்கு தெரியாது, நான் வீணா சொல்லி வம்பெழுத்து பிரச்சனை ஆகும், நடக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அவன் தன்னுடைய அளவை புரிஞ்சுட்டு இதுதான் என்னுடைய லெவல் என்று புரிந்துட்டு உலக விஷயத்துல அவன் அவன் அந்த கல்வியை அறிந்தவரிடம் விட்டு விடுகின்றான் என்றால், மார்க்க விஷயத்துல எந்த அளவுக்கு நாம ரொம்ப நம்ம அஞ்சு இருக்கணும், மார்க்கத்துல எந்த அளவுக்கு நம்ம பயந்து இருக்கணும். ஆனால் அது இருப்பது கிடையாது. நான் முஸ்லிமா இருந்தா என்ன வச்சு பேசுவேன், நான் என்ன வச்சு பேசுவேன், எனக்கு ரைட்ஸ் இருக்கு என்று என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அட்வொகேட் வரான், டாக்டர் வரான், சரி அல்ஹம்துலில்லாஹ் வரட்டும். ஆனால் அவருடைய தொழிலை விட்டு இங்கு தொழில் அவருடைய ஃபீல்டே இல்லை, நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசி இருக்கக்கூடிய முசீபத்தை இன்னும் வளர்த்து விடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இங்கு குறிப்பாக மசாயிலுல் இல்மி, மார்க் ஆராய்ச்சி ரீதியான கல்விகளுடைய விஷயத்துல ஒரு அடியான் தன்னுடைய லெவலை அறிஞ்சிருக்கும். அதுதான் இங்கு தெரியப்படுத்துறாங்க. உலமாக்களிடம் தர்க்கம் செய்யறதோ, அதை பஹஸ் செய்யக்கூடிய விஷயம் என்ன, நான் ஒரு மாணவனாக இருக்கக்கூடியவன் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று இங்க தெரியப்படுத்துறாங்க. இதை பற்றி தான் நமக்கு சில விஷயங்களை நம்ம அந்த இதுல அனுப்பியிருந்தேன். பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப்ல தான் சொல்லப்பட்ட விஷயம், ஒரு அடியான் சலஃபு சாலிஹின்களுடைய மார்க்கத்துல அவங்களுடைய வழிமுறையில் என்ன, அறிஞர்கள் பேச்சில் அவருடன் தர்க்கிப்பது இல்லை.
ஒரு மாணவனுடைய லெவல் எனக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல இன்னும் படிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்யணும், தன்னுடைய லெவலை அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் இங்க நினைவு கொள்ள வேண்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாயா, நீ பேசுனா உனக்கு தெரிந்தது பேசு, நல்ல விஷயங்கள் பேசு, இல்ல மௌனமாக இருக்கும். அப்ப இங்கு மசாயில்கள் விஷயத்துல நாம என்ன முன் வந்து பேசுவது என்பது இது வெறுக்கத்தக்கதாக இருக்கு. இது நம்முடைய வழிமுறை கிடையாது. அதாவது தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாருங்க, இதனால என்ன ஆகுது, பிரச்சனை தான் வருது, முசீபத்து தான் வரும். முசீபத்து அவருக்கு ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவம் இந்த நமக்கு வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்கள்ல வருகின்றது. ஒரு நபருக்கு காயம் ஏற்பட்டது, போர்க்களத்துல பேட்டில்ல போய் காயம் ஏற்பட்ட பிறகு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. இப்ப குளிக்கணும், காயம் இருக்கு, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா காயம் இருக்கு, என்ன செய்யறது? சிலரிடம் கேட்டாங்க, இல்லங்க உங்களுக்கு குளிக்கணும் தான், வேற வழியே இல்லைன்னு சொன்ன உடனே அவரும் குளிச்சாரு. குளிச்ச உடனே என்ன மவுத் ஆயிட்டாரு. மவுத்தான பிறகு இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கத்தலூஹும் கத்தலஹுமுல்லாஹ். இவர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை கொன்று விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக என்று சொல்லிட்டு, இந்த மாதிரி கேள்வி சந்தேகம் என்ன, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, இதையும் சொல்லி இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலம் யகுன் ஷிஃபாஉல் ஐயி அஸ்வால். அறியாமைக்கு கேள்வி கேட்பதுதான் மருந்து இல்லையா? ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் மருந்து, அதுதான் மெடிசன், அதுதான் ரெமெடிஸ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரிந்திருக்கான். இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஒருத்தர் தெரியாம அவன் ஃபத்வா கொடுத்ததுனாலதான் ஒரு மௌத் ஆயிடுச்சு, ஒரு மௌத் ஆயிடுச்சு. அவங்க தெரியாம இருந்தாங்களே, அவங்க கேட்டிருக்குமா இல்லையா? இல்லப்பா நான் கேட்டு நான் சொல்றேன் என்று கேட்டிருக்கணுமா இல்லையா? அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரியப்படுத்துறாங்க. அப்போ ஒரு சுப்ஹானல்லாஹ், உயிர் இங்கு சென்று விட்டது அவர்கள் தெரியாமல் ஃபத்வா கொடுத்ததுனால. இங்கு எத்தனையோ பேர் நாம் பார்க்கிறோம், தெரியாமல் ஃபத்வா கொடுக்கறதால மனிதர்களுடைய, அல்லாஹ் பாத வேண்டும், முஸ்லிம்களுடைய சிலருடைய என்ன ஈமானை இழக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் என்ன ஃபத்வாக்கள் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இது ரொம்பவும் என்ன கண்டிக்கத்தக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாம இது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய அந்த கூற்ற பாருங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவிடம் கேட்கப்பட்டது, யா அபா அப்துல்லாஹ் ஹாதிஹி மஸாயில் சுயிலத் அன்ஹா ஃபகுல்த ஃபீஹா லா அத்ரி வகல நாம் فإن الجهل ليس بعيب على من لا يعلم ما لم يعلمه الله أو ما لم يعلمه الله وإنما العيب أن يقول الرجل ما لا يعلم أو يفتي بما لا يحسن. என்ன அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லியிருக்காங்க பாருங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்படுது, அபு அப்துல்லாவே, இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு மசாயில்கள் கூட கேட்கிறாங்க, நீங்க அனைத்திற்கும் என்ன செய்றீங்க, எனக்கு தெரியாது என்று சொல்றீங்களே. அதற்கு அவர்கள் என்ன கூறினார்கள்? ஆம், அவ்வாறே சொன்னேன். ஏன்னா அல்லாஹ் அறிவிக்காத ஒன்றை, அல்லாஹு தஆலா எனக்கு கற்றுத்தராத ஒன்றை, அறிவிக்காத ஒன்றை அறியாதவருக்கு அறியாமை குறையாகாது. எனக்கு தெரியல என்று சொல்லுது, அல்லாஹ் எனக்கு சொல்லி தரல, அதனால எனக்கு தெரியல என்று சொல்வது என்ன, இது ஜிஹாலத்து கிடையாது, இது குறை, ஐபாக ஆகாது. மெய்யாக குறை என்பது என்ன, ஐப் என்ன? ஒரு மனிதர் தனக்கு தெரியாததை கூறுவதோ அல்லது தனக்கு தெரியாத விஷயத்தில் ஃபத்வா வழங்குவதோ தான் ஆகும். இதுதான் ஐப். இதுதான் என்ன, குறை. என்ன, தெரியாத விஷயத்த அவர் என்ன செய்யறாரு, தெரியாத விஷயத்தில் மூக்கு நுழைப்பதும் நாவை விடுவதும் பேச்சை விடுவதும் என்ன, இதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு தெரியாது என்று சொன்னா ஒரு விஷயத்துல அது குறை இல்லை, மாறாக அது ஒரு அமானிதம் என்று நாம இங்கு புரியக்கூடியதாக இருக்கு. அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவிடம் பார்க்கும் பொழுது கணிச்சக்குரிய மாணவிகளே, கேட்கப்பட்டது 40 மசாயில்கள் கேட்கப்பட்டது. சுஇல மாலிகுன் அன் 40 மஸ்அலத்தன் فقال في 32 منها لا ادري. அல்லாஹ் அக்பர். பாருங்க, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர் ஃபத்வாவுடைய மஸ்னத், அந்த அமர்வு, அந்த அமர்வில் தர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அமர்வில் உட்காருவதற்காக, ஃபத்வா கொடுப்பதற்காக மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பெரிய பெரிய உலமாக்கள், 70 பெரிய பெரிய அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள், ரபியத் இப்னு ராய் போன்ற
அதே மாதிரி மற்ற யஹ்யா இப்னு கதீர் என்ற போன்ற பெரிய பெரிய உலமாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அவர்களுக்கு நீங்க இப்போ எலிஜிபிள் ஃபார் கிவிங் ஃபத்வா என்று சொன்னதுனால தான் அவர்கள் அதை முடிவெடுத்தாங்க. என்ன ஃபத்வா கொடுக்கறது. அவங்க இல்ல யூ ஆர் நாட் எலிஜிபிள் என்று சொல்லி இருந்தாங்கன்னா நான் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கவே மாட்டேன் என்று அவர்கள் தன்னுடைய மற்ற ஹதீஸ்ல மற்ற கூற்றுல பதிவு செய்றாங்க. அந்த وما أفتيت حتى سألت ربيعة ويحيى بن سعيد فأمراني لذلك ولو نهياني انتهيت. எனக்கு நான் இந்த விஷயத்துல ஃபத்வா கேட்டேன். அவங்க என்ன செஞ்சாங்க, ரபியா இப்னு ராய் மிகப்பெரிய ஒரு ஃபக்கி மதீனாவுடைய, அதே போன்று யஹ்யா இப்னு சயீத் மிகப்பெரிய ஒரு ஃபக்கி. இவர்களிடம் எனக்கு நான் கேட்டதுனால தான் அவங்க சொன்னாங்கனால நான் சொன்னேன். அவங்க நீ சொல்லாதப்பா என்று சொல்லியிருந்தாங்கன்னா நான் வாயை திறந்திருக்க மாட்டேன் என்றும் அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். இதெல்லாம் என்ன விஷயம் நமக்கு தெரியுது, இதெல்லாம் என்ன ஒரு அமானிதம், இது அமானிதமாக இருக்கு. ஏன் கடைசி நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ்லையும் பார்ப்போம், கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டதே. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஐயுல் புகாஇ அஹப்பு இலல்லாஹி ஃபில் அர்த் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பூமியிலே சிறந்த சிறந்த இடம் எது என்று கேட்கிறாங்க. என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அத்ரி ஹத்தா அஸ்அலு ஜிப்ரீல, எனக்கு இப்ப தெரியல, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கு பிறகு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தெரியப்படுத்திய உடனே எங்க அந்த கேள்வி கேட்டவர் என்று அழைத்து, அஹப்புல் புகாஇ இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. ஃபர்ஸ்ட் தெரியாது என்று சொல்லிட்டு அடுத்ததாக என்ன செய்யறாங்க, கேட்ட பிறகு தெரியப்படுத்துறாங்க, இந்த பூமியில சிறந்த இடம் என்பது அல்லாஹுக்கு பிடித்தமானது அவனுடைய இல்லம், அவனுடைய மஸ்ஜிதுகள். அதுவே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இடம் என்பது மார்க்கெட், கடை வீதி. ஏன், எல்லாம் ஏமாற்றம், மோசடி, கலப்பு எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. உலகத்துடைய விஷயத்துல அதுல சில தடை செய்யப்பட்ட விஷயங்களும் நடக்கிறதுனால அங்க அல்லாஹு தஆலா அதை வெறுக்கின்றான், அங்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை என்ன இருந்தது, தெரியலன்னா தெரியல என்று சொல்லியிருப்பான். அதே சஹாபாக்களுடைய வழிமுறையும் என்ன இருந்தது, இதுதான் இருந்தது. அதேதான் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடையும் சரி, எல்லா நபியும் எல்லா மக்களுடைய நிலை என்ன, இதுதான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் இருக்க வேண்டும், இதுதான் மன்ஹஜு சலஃப். இதை விட்டு விட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் என்னிடம் என்ன ஹோல்சேலாக பதில் இருக்கு என்று ஒருத்தர் ஷோ காட்டுறாருன்னா அவர் மன்ஹஜு சலஃபில் இல்ல. மன்ஹஜு சலஃபில் இல்லைன்னா அடுத்ததாக அவர் எங்க இருக்கிறாரு, வழிகேட்டில தான் இருக்கிறார். மன்ஹஜு சலஃப் அல் ஹிதாயா, தரீகுல் ஜன்னா, தரீகு சஹாபா, இதுல அவர் இல்ல, இந்த முறை அவர் எடுக்கலனா அவர் என்ன அடுத்ததாக வலாலத்துல தான் இருக்கிறாரு. இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு, இதற்கு என்ன தீர்வு, இங்க வாய்ஸ் என்னுடைய கிளியரா இருக்கா? வாய்ஸ் எந்த கேக்குதா, கிளியரா இருக்கா? சரி, இப்போ இதற்கு என்னதான் தீர்வு என்று நமக்கு வரலாம். இந்த தீர்வுக்கு ரெண்டு நமக்கு சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு, மாரிஃபத்து ஹுதூதிஹிம் ஃபில் இல்ம், ஒரு நபர், பேசக்கூடிய நபர் என்னுடைய லெவல் ஆஃப் நாலேஜ், கல்வியில இந்த மார்க்கத்துல எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் அவர் உணரணும். அவர்களின் எல்லை அறிந்து கொள்வது, அவங்களுடைய ஹுதூத், இதுதான் என்னுடைய ஹத், இதுதான் என்னுடைய பவுண்டரி, இதுக்கு மேல நான் வேற விஷயத்த பேசக்கூடாது என்று ஃபர்ஸ்ட் ஹுதூத் தெரிஞ்சிருக்கும்.
வாய்ஸ் கேக்குதா இல்ல? அதுதான் நான் தெரியப்படுத்துறேன். பெரியச்சுக்குரிய மாணவர்களே, இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு என்பது 2 தீர்வு இங்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஒண்ணு, அவர்களுடைய எல்லை, அந்த ஒரு மாணவனோ மாணவியோ சொல்லக்கூடிய ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் என்னுடைய எல்லை என்ன என்று அவர் அறிந்திருக்கணும். அது அவர் அறிந்திருக்கணும். 2வது, அவருக்கு தெரியலனா எங்க ரெஃபர் செய்யணும்? அறிஞர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு மத்தியில எல்லா உலகத்திலும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்துல அறிஞர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த காலத்தை போன்று கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. அல்லது போன் மூலமாக நமக்கு டைரக்டாகவும் தொடர்புகள் இருக்கின்றது. ஆக மூத்த அறிஞர்கள் நமக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அவர்கள் பக்கம் நாம அதை திருப்புவது என்பது இது சலஃபுடைய வழிமுறையாக இருக்கு. இதனால் என்ன ஆகும்? அமானிதத்தை பேணி காத்தோம், இன்னொருவரை என்ன தவறான ஒரு விஷயத்தை சொல்வதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்தோம். இன்ஷா அல்லாஹ் அது வரக்கூடிய சில இப்னு உமர் ரலியல்லாஹுடைய ஃபத்வா இது கூற்று நம்ம பார்த்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், எப்படி இவங்க மக்கள் கேட்கக்கூடிய நோக்கம் என்னன்னு. அப்போ இங்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெரியும் பாபுல் இமாம் வந்து அது பாபு இல்ல, அது தவறாக காலல் இமாம் என்று வரணும். காலல் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மா அஃப்தைத்து ஹத்தா ஷஹித லி 70 அன்னி அஹ்லுன் லிதாலிக். எனக்கு 70 பேரு சாட்சி கூறாதவரை நான் இந்த ஃபத்வாவுடைய பொறுப்பை நான் சொன்னது கிடையாது. ولا ينبغي لرجل أن يرى نفسه أهلا لشيء حتى يسأل من هو أعلم منه. மேலும் ஒரு மனிதர் தன்னை எதற்காகவும் தகுதியானவர் என்று கருதக்கூடாது, தன்னை விட அறிவில் மேலானவரிடம் அதை பற்றி கேட்கும் வரை. அப்போ ஒரு மனிதர் கேட்கப்படுகின்றது என்றால் இந்த விஷயத்தை நாம் இன்னும் தெளிவாக அறிஞரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று வேறு அறிஞரிடம் அவர் ரெஃபர் செய்யக்கூடிய நிலை நமக்கு இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே நான் செஞ்சிருவேன் என்று வரும்பொழுது என்ன ஆகும்? அங்குதான் பிரச்சனையே வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் மற்றும் இப்னு மாஜாவில் வரக்கூடிய சஹியான ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சயஅதி அலன் நாஸி ஸனவாத்துன் கத்தாஆத்துன் யுஸத்திகு ஃபீஹல் காதிப் ويكذب فيها الصادق ويؤتمن فيها الخائن ويخون فيها الأمين وينطق فيها الرويبضة قيل ما الرويبضة يا رسول الله. பாருங்க, எப்படிப்பட்ட நிலை காலங்கள் வரும். மக்கள் மத்தியில் ஏமாற்றம் ஆண்டுகள் வரும். கத்தாஅத் என்பது ஏமாற்றம், எங்க பார்த்தாலும் மோசடி, எங்க பார்த்தாலும் ஏமாற்றம் தான் இருக்கும். அப்போது பொய்யர் உண்மையாளராக நம்பப்படுவார். பொய் பேசுறானா அவன் தான் உண்மையாளன் என்று சொல்லுவாங்க. உண்மை சொல்லக்கூடியவனை பார்த்து இவன் பொய்யன் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும். அதே மாதிரி யுத்தமனு ஃபீஹல் ஹாயின், துரோகம் செய்யக்கூடியவனை சீட் செய்யக்கூடியவன் என்ன செய்வான்? இவன் தான் அமீன்பா, இவர் தான் நம்பகமானவர் என்று சொல்லக்கூடியவனர். அதே மாதிரி அமீன், நம்பகமான அமீனாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை பாதுகாத்து அமானத்துடைய வாழ்க்கை வாழக்கூடியவர், அவர் என்ன செய்வாங்க? இவர் ஏமாற்று செய்யற, இவர் துரோகம் செய்தார் என்று சொல்லுவார்கள். இந்த ருவைபிதா பேசுவார்கள். இந்த மக்களுடைய விஷயத்துல இந்த ருவைபிதா பேசுவார்கள். சஹாபாக்கள் கேட்டா இந்த ருவைபிதா என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பொதுமக்களின் விவகாரங்களில் பேசும் அற்பமான அறிவில்லாத மனிதர். ருவைபிதா என்ன? அர்ரஜுலு தாஃபிஹ். தாஃபிஹ் என்பது சில நேரத்துல அது ஒரு திட்டுவதற்காகவும் அல்லது ஒரு வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தாஃபிஹ். அது தாஃபிஹ், இவன் வேஸ்ட், இப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அர்ரஜுலு அத்தாஃபிஹ் யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா. இந்த அறிவில்லாத மனிதன் என்ன செய்வான்? மக்களுடைய பெரிய பெரிய மசாயில்கள்ல பேச ஆரம்பிப்பான், வாய்விடுவான். பார்க்குறோமா இல்லையா? பெரிய பெரிய ஸ்டேஜை போட்டுக்கிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல நான் ஸ்பீக்கர் என்று வைத்துக் கொண்டு என்னெல்லாம் பேசுறாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த ஒரு பாகுபாட்டும் எந்த ஒரு அவங்களுக்கு லிமிட்ஸ் என்பதே கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க என்ற ஒரு நிலையில அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் மார்க்கத்தில விளையாடக்கூடியவர்களா ஆகுறாங்க. அல்லாஹு தஆலா
அவர்களுக்கு இதாயத்து கொடுப்பானாக. இதெல்லாம் என்ன, காலங்கள் வரும், நம்ம காலத்துல இருந்துட்டு தான் இருக்கு. ஓய்வுதான் என்று சொல்லக்கூடிய அவன் பேசுறான். அதுவே உலக விஷயத்துல பேச வாய திறக்க மாட்டான். உலக விஷயத்துல நீ டாக்டரை பத்தி பேசணும்பா, டாக்டரேட்டை பத்தி பேச, இல்லப்பா அது எனக்கு தெரியாது, ஏன் ஃபீல்டு இல்லைன்னு சொல்லிடும். அதுல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஃபீல்டு இல்லைன்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு எப்படின்னா, வண்டியில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், டிரைவர் ஓட்டுறாரு வண்டி, பின்னாடி உட்காந்தவர் ஒரே கமெண்ட், என்ன நீ இப்படி ஓட்டுப்பா, நீ அப்படி ஓட்டுப்பா, இப்படி ஓட்டுப்பா என்று உட்காந்து என்ன செய்யறாரு, அவரு டைரக்ஷன் காட்டுறாரு. சரி நீ வந்து ஓட்டுன்னு சொன்னா எனக்கு ஓட்ட தெரியாது. இத மாதிரிதான் அந்த நிலை இப்போ சமகாலத்துடைய மார்க்கத்துடைய விஷயங்கள்ல இவங்க அப்படி சொல்லி இருக்கணும் ஃபத்வா, இவர் அப்படி சொல்லி இருக்கணும் ஃபத்வா என்று அதை நீ வந்து சரி நீ வந்து எனக்கு அது விஷயத்துக்கு தெரியாது. இந்த அளவுக்கு துணிச்சல் என்ன, இது வழிகேடுக்கு தான் கொண்டு செல்லக்கூடியது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை கிடையாது. இதை நாம நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எனக்கு தெரியாது, நான் கேட்டு சொல்றேன் என்று சொன்னாங்க. அப்போ இந்த விஷயத்தை நாம மிக தெளிவாக இருக்க வேண்டும், நாம அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. இது நமக்கு நினைவு கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த சமகாலத்தில் இப்போ இருந்த சமகாலத்துடைய விஷயத்துல இந்த ஹதீஸ்டைய இந்த முஸ்னத் அஹ்மத் மற்றும் இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ்டைய இன்னும் சில வார்த்தைகள் பார்க்கும் பொழுது, அர்-ரஜுலுல் வதீ மினன் நாஸ், அர்-ரஜுலுல் வதீ மினன் நாஸ், மக்கள்ல மிக மட்டமானவன், மக்கள்லே மிக மட்டமான, மக்கள் பார்க்கும் பொழுது இவனோட இவன்கிட்ட பேச்சே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில அவன் ஒரு கெட்டவன் என்று சொல்லக்கூடிய அவன் பேசுவான். அல் ரஜுலுல் வதீ. இன்னொரு ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மது வரக்கூடிய அதிகப்படியான வார்த்தை அஸ்ஸஃபீ. அஸ்ஸஃபீ என்பது என்ன, பைத்தியக்காரன், மடையன். அஸ்ஸஃபீ சுஃபஹா என்று வருது குர்ஆனுடைய வசனம். அஸ்ஸஃபீ யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா, பெரிய பெரிய விஷயங்கள்ல இந்த மடையர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், கணிச்சுக்குரிய மாணவ மாணவிகளே, நபிகள் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாவுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா உடைய காலத்துலதான் நமக்கு குறிப்பாக ஷேக் பின் பாஸ், ஷேக் உசைமின், ஷேக் அல்பானி 3 பேரும் இருந்தது. மூவரும் என்ன பெரிய பெரிய உலமாக்கள், பெரிய பெரிய உலமாக்கள். ஒரு தடவை ஹஜ்ஜுடைய நாட்கள்ல, அந்த வருடத்துல ஒரு முறை இந்த மூவரும் என்ன ஹஜ்ஜுடைய விஷயங்கள் செய்வதற்காக அந்த ஒரு வருடம் வந்து ஏற்பட்டது. அப்போ அந்த ஃபத்வாவுக்காக ஒரு செஷன் அமர்வு ஏற்பட்டப்பட்டு ஷேக் பின் பாஸ் இருக்கிறாங்க ரஹிமஹுல்லா, ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா. ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா வந்து முஃப்தி, எல்லா அறிஞர்களுடைய தலைவரும், ஒட்டுமொத்த சவுதியாவுடைய கிராண்ட் முஃப்தியாக இருக்கிறாங்க ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா. அப்போ கேள்விகளை கேட்கும் பொழுது அவர் பாருங்க, மற்ற உலமாக்கள் மூத்த உலமாக்கள், ஆனா அவங்க தலைவருடைய ஸ்தானத்துல இல்லை, இவர் தலைவருடைய ஸ்தானத்திலையும் முஃப்தியுடைய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தெரியப்படுத்துறாங்க, உங்களுக்கு ஹதீஸுடைய கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னா நம்முடைய சகோதரர் நாசிருத்தீன் அல்பானியிடம் கேளுங்க. உங்களுக்கு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேள்வி என்று வரும் பொழுது நீங்க நம்முடைய சகோதரர் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீனிடம் கேளுங்க. நீங்க அகீதாவுடைய விஷயங்கள் என்று கேட்கும் பொழுது என்னிடம் கேளுங்க, நான் தெரியப்படுத்துறேன் என்று அவங்க என்ன செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய ஒரு அறிஞர், எல்லாமே படிச்சிருப்பாங்க. அவங்க இந்த அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா என்ன, ஹதீஸ் தெரியாதா அவங்களுக்கு? அவங்களுக்கு என்ன ஃபிக்ஹுடைய விஷயங்கள் தெரியாதா? தெரிந்திருந்தோம் இவங்க இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க, இவங்க முத்தஹஸ்ஸிஸாக இருக்கிறாங்க. ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா ஃபிக்ஹுடைய விஷயத்துல அவ்வளவு சுப்ஹானல்லாஹ் ஆழமாக ஒரு விஷயங்களையும் மசாயில்களையும் அதை அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய மிக பிரபல்யமான அறிஞர். சவுதியாக்கள்ல அதிகமாக அறிஞர் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாவுடைய இந்த கூற்று வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. அல்ஹம்துலில்லாஹ், அது மிக ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கு. ஹதீஸ் கலையில பார்க்கும் பொழுது ஹதீஸை சரி, இது தஈஃப், இது தவறு, இது இட்டு கட்டப்பட்ட விஷயங்கள் என்று
அலசி ஆராய்ந்தது மிகப்பெரிய ஒரு பணி. இப்போ சமகாலத்து நமக்கு ஷேக் அல்பானி ரஹிமவுல்லாவுடைய அங்கீகாரம், அத்தாரிட்டி, அந்த முத்தஹசிஸ் அவர் தஹசுஸ்ல இருந்ததுனால ஷேக் பின்பாஸ் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ரெஃபர் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, மூவரும் பெரிய ஆலிம்கள். ஆனா ஒருவருக்கு ஒருவர் அவங்க என்ன செய்ய, ஒருவர் இன்னொருவரிடம் என்ன செய்யறாங்க, நீங்க இவரிடம் இந்த விஷயத்தை கேட்டுக்குங்க, இந்த விஷயத்தை நீங்க கேட்டுக்குங்க என்று அவங்க தெரியப்படுத்துறாங்கன்னா இதுதான் சரியான ஒரு வழிமுறை. நாம எந்த அளவுக்குன்னா சஹாபாக்களுக்கு மத்தியிலே உலமாக்கள் அறிஞர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடம் ஒரு கேள்வி வந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க, திரும்பி இன்னொருத்தர் அனுப்புவாங்க. இப்படியே போயிட்டு கடைசியில வேற யாராவது இதுக்கு சொல்லட்டும் பதில் என்று அந்த பொறுப்பு பயந்து நீங்க அங்க போங்க, நீங்க அங்க போங்கன்னு அனுப்புவாங்க. திரும்பி இவர்கிட்ட தான் வரும். அந்த அளவுக்கு அவர்கள் அஞ்சி கொண்டிருந்தார்கள் இந்த விஷயத்துல. அப்போ இது முதல் விஷயம் நாம அறிந்தோம். என்ன, நம்முடைய அளவை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம மார்க்க விஷயத்தை, அதை தொடர்ந்து வரக்கூடிய இதே டாபிக் உடைய அடுத்த ஒரு நசீஹா பார்க்கும் பொழுது ஷேக் உமர் பாஸ்முல் ஹஃபிதஹுல்லா என்னுடைய புத்தகத்துல இதை பதிவு செய்யறாங்க. அல் அஜலத்து ஃபில் கலாமி தீனி பத்ல மினல் ஹதர். மார்க்க பேச்சில் எச்சரிக்கைக்கு பதிலாக அவசரப்படுவது, அவசரமாக என்ன செய்யறது, பதில் சொல்வது, அவசரமாக பதில் சொல்வது, இது என்ன, மனிதனை பிரச்சனை கொண்டு போகும். மார்க்க விஷயத்துல பேசும்பொழுது ரொம்ப கவனமாக, ரொம்ப நாம எஹ்தியாத்துடன் நாம பேச வேண்டும், ரொம்ப யோசிச்சு நாம பேச வேண்டும், அவசரப்படக்கூடாது. ஏனென்றால் இது நம்முடைய இம்மை மறுமையுடைய விஷயத்தை நிர்ணயிக்கக்கூடியது. நமக்கு சொன்னா இது பித்ஆ, இது தௌஹீது, இது ஷிர்கு, இது ஹலாலு, இது ஹராம் என்று என்ன செய்கின்றது, இது சொல்லக்கூடிய விஷயம். அதனால இந்த விஷயத்துல நாம அவசரப்படக்கூடாது. முதல்ல இந்த விஷயத்துல நாம ரொம்ப அவதானிக்க வேண்டும். ஆதாரத்துடன் இருக்கா, இல்ல ஆதாரம் இல்லாம சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம தவறுகள் நமக்கு நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல நாம எப்பவுமே அவசரப்படக்கூடாது. நாம் கல்வி இருந்தால் அந்த விஷயத்தில் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லணும். இல்ல லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று நாம சொல்லி விடுவது என்பது அது அமானிதமும், அது ஒரு இல்முக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமும். இல்ல நமக்கு தான் நாம என்ன செய்யறோம், பிரச்சனையை உண்டாக்கி கொள்கின்றோம். அதனால்தான் ஹதீஸ்ல பாருங்க, அல் அஜ்லத்து மின ஷைத்தான் என்று வருது. இங்க குறிப்பாக மன்ஹஜு ஸலஃபுடைய விஷயத்துல லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப், ஷேக் உமர் பாஸ்முல் ஹஃபிதஹுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க, லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல் அஜ்லத்து ஃபில் உமூரி ஹாஸத்தன் ஃபில் கலாமி ஃபஇன்னல் அஜ்லத மின ஷைத்தான். ஸலஃபு ஸாலிஹீன் அவர்களின் வழிமுறைகளில் இல்லை. ஏனெனில் அவசரப்படுதல் ஷைத்தானிடமிருந்து வருகிறது, நிதானம் அர் ரஹ்மான் அவரிடமிருந்து வருகிறது. அவர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் வாய்மூடி இருந்தார்கள், ஃபத்வா மார்க்க தீர்ப்பு மற்றும் பேச்சை தள்ளி போட்டார்கள். இதனால் அவர்களுக்கு அறியாமை இருக்கிறது என்று மக்கள் நினைக்கும் அளவிற்கு சென்றார்கள். என்ன, இவங்க என்ன, இவங்களுக்கு தெரியாது எதுவுமே, அந்த அளவுக்கு அவர்கள் மௌனத்தை காத்தார்கள், அவங்க தள்ளி போட்டாங்க. என்ன அர்த்தம் இல்ல அவர்கள் தெரிஞ்சு கூட தள்ளி போட்டாங்க என்று கிடையாது. மாறாக அந்த விஷயத்துல பயந்து கொண்டு அந்த விஷயத்தை செய்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அறியாமை இருக்கவில்லை, அது அல்லாஹ்வை பற்றிய அச்சமாகும். அல் ஹௌஃபு வலகின்னஹு அல் ஹௌஃபு மின் அல்லாஹ். மறுமை நாள்ல அல்லாஹ்விடம் நிற்கணும், இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த அச்சம் அவருக்கு இருந்தது. அல் அஜலா என்ற வார்த்தை நமக்கு பார்க்கும் பொழுது நேரம் வருவதற்கு முன்னாடியே, அந்த சரியான நேரம் வருவதற்கு முன்னாடி அவசரப்படுவது, இதுதான் அஜலா என்று சொல்வது. ஆனால் மார்க்கத்தில் நமக்கு அல் முசாரா என்று அனுமதித்திருக்கின்ற, ஊக்குவிக்கின்ற. அல் முசாரா என்று சொல்லும் பொழுது நேரம் வந்த பிறகு நாம விரைந்து செல்வதற்காக, அதுல விரைந்து பங்களித்துக் கொள்வதற்காக, சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் அஸ்ஸாரிஊன் அஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் என்ற வார்த்தை, அஸ்ஸாரி என்ற வார்த்தை வருது. அது என்ன, நேரம் வந்த பிறகு அதுல நாம போட்டியில் முந்திக் கொள்வதற்காக சொல்லப்படும். ஆனால் அஜலா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்ன,
நேரம் வருவதற்கு முன்னாலேயே அவசரப்படக்கூடியது. அப்ப என்ன ஆகும்? பிரச்சனை தான் போய் தீரும். எடுத்துக்காட்டாக சாப்பாடு நாம அது சமைப்பதற்கு முன்னாடி எடுத்து சாப்பிட என்ன ஆகும்? இப்ப ரைஸ் நம்ம போடும், சோறு, இதை அரிசியை போட்டு வேக வைக்கிறோம். அது வேவதற்கு முன்னாடி எடுத்து சாப்பிட எப்படி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அதே மாதிரி பழங்கள், பழ வகைகள் சாப்பிடுகிறோம் என்றால் அது பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்டோம் என்றால் அது நம்ம சாப்பிட முடியும், இல்லைன்னா அது சாப்பிட முடியாது. அப்போ இந்த அஜலா என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இது அவசரம் செய்யக்கூடிய விஷயம். எப்படி இந்த உணவோ அல்லது பழங்கள் அந்த நேரம் வருவதற்கு முன்னாடி அவசரப்படுவதனால் பிரச்சனை வரும். இது நமக்கு உலக விஷயத்துல நமக்கு புரியுது. அவசரப்படுவது, இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது என்றனால் மார்க்க விஷயத்துல எந்த அளவுக்கு நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உலக விஷயத்திலே நாம அவசரப்படாதப்பா, இரு, கொஞ்சம் சபராக இரு, முடிஞ்சிடும் என்று நம்ம சொல்றோம். ஏன்? அவசரப்பட்டோன்னா போயிடும், அவசரப்பட்டோம்னா போகும். இப்போ உலக விஷயத்துல இவ்வளவு நாம தெளிவாக இருக்கும் பொழுது மார்க்க விஷயத்துல எவ்வளவு நாம கவனமாக இருக்க வேண்டும், இதை நாம நினைவு கொள்ள வேண்டும். இதுல மனிதன் அவசரம் எப்படி படுகின்றான்? ஒன்று, மனிதன் கேள்வியை முழுசா கேட்க மாட்டான், சட்டுன்னு பதில் சொல்லுவான். அவன் அதுதான் நினைச்சிருப்பான். இந்த விஷயங்கள் இது இப்படி இருக்குன்னா அதுவும் அது சட்டுன்னு சொல்லிட்டு பதில் சொல்லக்கூடிய அவசரப்படக்கூடிய விஷயம். கேள்வி இன்னும் கேட்கல, கொஸ்டின் முழுமையாக கேட்கவே இல்லை, அத உடனே சொல்லக்கூடியதா இருக்கு. உலமாக்கள் நமக்கு சுப்ஹானல்லாஹ், நம்முடைய அறிஞர்கள் ஷேக் அப்துல்லா ஜோலம் ஹஃபிதஹுல்லா மற்றும் மற்ற அறிஞர்கள் நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது, ஷேக் டாக்டர் சாமி சுகைர் ஹஃபிதஹுல்லா அவங்கெல்லாம் நமக்கு கேள்வி முழுமையாக கேட்டாலே பாதி பதில் உங்களுக்கு வந்துடும். கேள்வி நாம முழுமையாக கேட்டோம் என்றால் பாதி ஆன்சர், அரை ஆன்சர், அதோடைய ஹாஃப் ஆன்சர் நமக்கு புரிஞ்சிடும். கேள்வியை நம்ம கேட்கவில்லைன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால்தான் அவசரப்படுவது. இது ஒரு நிலை இருக்கும். என்ன? நமக்கு கேள்வி கேட்பதற்கு முன்னாலே என்ன பதில் சொல்லக்கூடியவனா ஆகிறான். இது ஒண்ணு. ரெண்டாவது நேரம் என்ன ஆகும்? கேள்வி கேட்டான், அதற்கு ஆதாரம் இல்லாம சட்டுன்னு பதில் சொல்லக்கூடியவளா இருக்கும். அது அந்த விஷயம் உண்மையானதா இல்ல அது தவறான விஷயமா என்று அந்த யோசிச்சு இதை பார்த்து நான் சொல்றேன், கொஞ்சம் சந்தேகமா இருக்கு என்று வருவது கிடையாது. உடனே சட்டு ஏதோ கேட்டிருக்குமே அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு திடீர் என்ற வார்த்தைகளை விடக்கூடியதா இருக்கு. இதுவும் என்ன அவசரத்துல வருது. சரி, மூன்றாவது பார்க்கும் பொழுது மார்க்க விஷயத்துல அவர் அந்த லெவல் போகாது இருக்கிறாரு, அந்த லெவல் அவருக்கு இன்னும் அடையல. ஆனா அவசரப்பட்டு என்ன செய்யறாரு? பெரிய பெரிய விஷயத்துடைய ஃபத்வாக்களும் பெரிய பெரிய விஷயத்துடைய தீர்வை சொல்லக்கூடியவராக ஆகிறார். அவர் அந்த லெவலில். இதுவும் என்ன அஜலா, இதுவும் அஜலாவில் வரும். ஒண்ணு, கேள்வியே கேட்காமல் உடனே கேள்வி முழுசா கேட்காமல் பதில் சொன்னாலும் என்ன அவசரப்படுவதில் வரும். ரெண்டாவது, கேள்வியை கேட்ட பிறகு ஆனால் பதில் சொல்லும் பொழுது ஆதாரபூர்வமாக சொல்லாமல் ஏதோ ஒரு சந்தேகத்துல சரி இப்படிதான் படிச்சிருப்போமோன்னு சொல்லிட்டு சட்டன் சொல்றது, இதுவும் அவசரத்துல வரும். மூன்றாவது, ஒரு நபர் அந்த லெவலுக்கு போகாமல், அந்த லெவலுடைய ரீச் ஆகாமல் அந்த லெவலுடைய கொஸ்டினை அவன் ஆன்சர் கொடுக்கிறது அவசரப்படுகின்றான் என்ற நிலை வரும். இது அனைத்துமே என்ன விருக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. சலஃபு சாலிஹீன்களுடைய எந்த வழிமுறை இல்லை. சலஃபு சாலிஹீனுடைய வழிமுறை எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் இந்த விஷயத்துல முழுமையாக கல்வி இருந்த பிறகும் என்ன அவர்கள் பதில் சொல்வதில் ரொம்ப யோசிப்பாங்க. ஒண்ணுக்கு 4 தடவை அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா கேட்கக்கூடிய கேள்வி, அந்த கேள்வியால இந்த கொஸ்டினை கேட்கிறான் பாத்தீங்களா, இவங்களும் நிறைய நோக்கங்கள் இருக்கும். எல்லாருமே ஒரே எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா யாரு குறிப்பாக அறிஞர்கள் மக்களை அணுகுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் கேள்வி ஒரு மாதிரியே கேட்பாங்க. ஒண்ணு, கேட்கக்கூடியவர் எப்படி கேட்பாருன்னா, தனக்கு சாதகமா ஏதாவது அமையுமா, எனக்கு சப்போர்ட்டாக என்னுடைய விருப்பத்திற்கு ஏதாவது ஒரு கேள்வி பதில் வர்றோமா என்று. இன்னொருத்தர் என்ன செய்வாரு? கேள்வி கேட்கும் பொழுது சரி இவர் எந்த லெவல்ல இருக்கிற பார்க்கலாம் என்ற விஷயங்கள் வரும். ஒருத்தர் உண்மையாக அந்த தேடுதல் இருக்கும். அப்போ அவர் கேட்கக்கூடியவர் எந்த நிலையில கேட்கிற அந்த அடிப்படையில் தான் உலமாக்கள் என்ன செய்வாங்க, அந்த ஃபத்வாக்களை கொடுப்பாங்க. சட்டன்னு எடுத்தவனே என்ன செய்ய மாட்டாங்க, சரி அது அந்த அந்த விஷயம் சொல்லப்பட்டது என்று இங்க கொடுக்க மாட்டேன். ஏன்? இவன்
இந்த ஃபத்வா மூலமாக இவனுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக சில விஷயத்தை தவறு செய்வதற்காக நம்ம என்ன செய்யறான், நம்மள இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க வரக்கூடிய அந்த கூற்றுல நம்மள என்ன செய்யறான், நரகத்துடைய பிரிட்ஜாக ஆக்குறான். எப்படி அவனுக்கு ஒரு சாதகமாக ஒரு விஷயம், இப்ப வட்டியுடைய விஷயத்தை அவர் பயன்படுத்தணும். இப்ப நிறைய உலமாக்கள், எல்லா உலமாக்கள் அதை தவிர்க்கணும். இப்போ வேறு ஒளியாக கொண்டு இது இப்படியே ஆகுமா, இது இப்படியே ஆகுமா என்றால் சரி அப்படியே ஆகும் என்று யாராவது சொல்வார்களா என்றதனை எடுத்து என்ன செய்வான், தனக்கு பாருங்க இது சொல்லியிருக்காங்க பாருங்க என்ற எடுத்துக்கூடிய நிலையை நாம பார்க்கணும். அதனால்தான் உலமாக்கள் எப்போதுமே கேள்வி கேட்கக்கூடிய வரை பார்த்து அவர் எந்த நிலையில கேட்கிறார் என்று அந்த முகத்தை கொண்டோ அல்லது அவருடைய அந்த கேட்கக்கூடிய முறையை கொண்டே அறிந்து கொள்ளும். ஏன்னா நிறைய பல மக்களுடைய இதை அணுகும் பொழுது அவங்களுடைய அந்த விஷயங்கள்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது என்ன சிறுவர்களுக்கோ அல்லது மற்ற பாமரர்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்காது. நாம இதை நினைவு கொள்ள வேண்டும் குறிப்பாக. அப்போ இங்கு கல்வி இல்லாமல் நாம அரைக்குறை கல்வியை கொண்டு பதில் சொன்னோம், அங்கு நமக்கு பிரச்சனை தான் வரும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல இருக்கு, இய்யாக்கும் வல் அஜலா, அவசரப்படுவதை நான் எச்சரிக்கையாக தவிர்க்கவும், ஏனெனில் அவசரப்படுதல் ஷைத்தானிடமிருந்து வருது. இது உலக விஷயத்திலும் சரி, உலக விஷயத்துல இவ்வளவு இருக்கும் பொழுது மார்க்க விஷயத்துல எந்த அளவுக்கு நான் பேணுதலாக இருக்கணும். இரண்டாவதாக ஹதீஸ் வசனம் சூரத்து நஹலுடைய 25வது வசனத்துல ஆயால லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா வமின் அவ்ஸாரில் லதீன யுதில்லூனஹும் பிகைரி இல்ம் அலா ஸாஅ மா யஸிரூன். இவர்கள் செய்பவர்கள் மறுமை நாளில் தங்கள் பாவச் சுமைகளை முழுமையாக சுமப்பதற்காகவும் இன்னும் அறிவில்லாமல் மக்களை வழிகெடுத்தவர்களின் பாவச் சுமைகளையும் சிலவற்றை என்ன செய்வார்கள், சுமந்து கொண்டு போவார்கள். அவர்கள் சுமக்கும் பாரம் மிகவும் கெட்டதாகும். இந்த சுமை ரொம்பவும் மோசமானது. அப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை நாம் அவசரப்படுவது என்பது நம்மை பிரச்சனையில் ஆகும். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் வார்த்தை அஅலமுன் நாஸி பில் ஃபத்வா அஸ்கதஹும் அன்ஹா. ஃபத்வாவுடைய விஷயத்துல மிகவும் என்ன கல்வியாளர் யார் என்றால் அந்த விஷயத்துல ரொம்ப மௌனமாக இருக்கிறாரே அவர்தான். ஃபத்வா விஷயத்தில் மக்களிலேயே மிகவும் அறிந்தவர், அதில் அமைதியாக இருப்பவரே. மிகவும் அறிவில்லாதவரோ அதில் என்ன செய்வார், அதிகம் பேசக்கூடியவராக இருப்பார். ஜாஹில் யாரு, அந்தகஹும் ஃபீஹா, அந்த விஷயத்துல அவர் என்ன செய்வார், அவசரமாக பேசக்கூடியவராக இருப்பார் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஏலாமுல் முவக்கினீன்ல பதிவு செய்யறாங்க. பரா இப்னு ஆசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அவங்களுடைய கூற்று, லக்கத் ரஅய்து 300 மின் அஸ்ஹாபி பத்ர். இன்னொரு ஹதீஸ்ல மின் அஹ்லி பத்ர், பத்ரில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்கள் 300க்கும் அதிகமான அந்த சஹாபாக்களை இவர்கள் பார்த்தார்கள். மா ஃபீஹி மின் அஹதின் இல்லா வஹுவ யுஹிப்பு அன் யக்ஃபியஹு ஸாஹிபுஹு அல்-ஃபுத்யா. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட நிலை. பத்ர் போரில் கலந்து கொண்ட 300 தோழர்கள் இந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவரையும் மார்க்க தீர்வு. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வாலிபராக இருந்தார் அந்த நேரத்துல பத்ருடைய யுத்தத்துல. மார்க்க தீர்வு ஃபத்வா வழங்கும் பொறுப்பிலிருந்து தனது தோழர் அவரை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புவதை நான் பார்த்தேன். எப்படி, இவங்கிட்ட கேட்பாங்க, இவரு பயந்து நீங்க அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்பாங்க, அவங்ககிட்ட இப்போ என்னிடம் வரக்கூடிய விஷயம் என் தோழர் அதை அந்த பொறுப்பெடுத்துட்டு என்னை விடுவிக்கட்டும் என்று என்ன செய்வாங்க, இதை அவரிடம் என்ன செய்வாங்க, ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். என்றால் இதுதான் மன்ஹஜு ஸலஃபாக இருக்கு. இதுதான் மன்ஹஜு ஸலஃபாக இருக்கு. மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம ஒரு வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், அங்கு படித்தவர்கள் இருக்கிறாங்க, அல்லது மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், அந்த மஜ்லிஸ்ல மீட்டிங்ல படித்த கல்வி, மார்க்க கல்வி பெற்ற ஒரு அறிஞர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த நேரத்துல நாம பேசுவது மார்க்க விஷயத்துல கூடாது. அதே மாதிரி கேள்விகளையும் நாம் கேட்கும் பொழுது மார்க்க அறிஞர்கள் இருக்கு, அவர்களும் நம்ம கேட்க வேண்டும். பிரபலியமாக இருக்கிறாரு, ஐகானிக் பர்சனாக இருக்கிறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக இருக்காரு, இவருக்கு லைக்ஸ் இருக்கு, இவருக்கு கமெண்ட்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கு என்பதற்காக அவரிடம் நம்ம
அறிஞர்கள் இருக்கக்கூடிய மத்தியில அவர்கள் கேட்பது என்பது என்ன? அறிஞர்களை அவமானப்படுத்துவதும் கல்வியை என்ன அது அந்த கல்வியை அவமானப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கு. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? ஹதீஸ்ல முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஒரு காலம் வரும், உலமாக்கள் எல்லாம் சென்று விடுவார்கள், மீதம் இருப்பது பேச்சாளர்கள் தான் இருப்பார்கள். அந்த பேச்சை கொண்டு மக்கள் மயங்குவார்கள். பிறகு அவர்களிடம் ஃபத்வா கேட்கப்படும், ஃபத்வா தவறாக ஃபத்வா கொடுப்பார்கள், அவர்களும் வழி கெடுவார்கள், மக்களையும் என்ன செய்வாங்க? வழி கெடுத்து விடுவார்கள். இதையும் என்ன இந்த ஹதீஸையும் நமக்கு நினைவு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாம் இந்த கடைசி கூற்ற பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உக்பா பின் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெரியப்படுத்துறாங்க, ஸஹிப்து இப்னு உமர 34 ஷஹ்ரா. யோசிச்சு பாருங்க, 34 மாசம், கிட்டத்தட்ட 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம், 2 வருஷம் 2 வருஷம் ஒரு 10 மாசம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 3 வருஷம் 34 மாதத்தை அவங்க கூட இருந்தேன். ஃபகான கஸீரு மா யுஸ்அல் ஃபயகுல் லா அத்ரி. அதிகமாக அவர்கள் கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க? அவர்களிடம் அடிக்கடி மார்க்க பிரச்சனைகள் கேட்கப்படும் போது, மசாயல்கள், அப்போது அவர்கள் எனக்கு தெரியாது, லா அத்ரி என்று கூறுவார்கள். பின்னர் என்னை பார்த்து, யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உக்பா பின் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, அத்தத்ரி மா யுரீது ஹாவுலா. இவர் பார்த்து எனக்கு கூறுகின்றார்கள், இவர்கள் என்ன விரும்புகின்றார்கள் என்று உனக்கு தெரியுமா? இந்த ஃபத்வா கேட்கிறாங்க பாத்தீங்களா? இந்த ஃபத்வா கேட்கும் பொழுது இவங்க என்ன விரும்புறாங்க என்று தெரியுமா உனக்கு என்று கேட்டுவிட்டு, நமது முதுகுகளை நரகத்திற்கு பாலமாக ஆக்கிவிட விரும்புகிறார்கள் என்று கூறுவார்கள். என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட ஃபத்வா கேட்டு அவங்க என்ன செய்வாங்க? தனக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்துவாங்க, நம்மள என்ன செய்வாங்க? நரகத்துல போட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு நிலை. அதனால்தான் என்ன செய்வாங்க? அவ்வளவு அஞ்சக்கூடியவர்களாகவும் அவ்வளவு பயந்து இருக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தார்கள். சஹாபாக்கள் மற்றும் சலஃபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நாம பேண வேண்டும். நமக்கு நாம் படிச்சு விட்டோம் என்பதற்காக, அல்லது நாம சில விஷயங்கள் தெரிந்திருக்கிறோம் என்பதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. எனக்கு தெரியலனா தெரியல என்று நான் சொல்லிவிட வேண்டும். நான் சொல்லிவிடுவது என்பது எனக்கு ஹைர். இல்ல, நாம தான் சிரமத்தில் தள்ளப்படுவோம், நாம தான் என்ன இந்த முசீபத்தை பொறுப்பெடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ளுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹுடைய அந்த கூற்று அல் ஃபக்கீ வல் முத்தஃபக்கீ என்று சொல்லக்கூடிய புத்தகத்துல அது பதிவாகி இருக்கின்றது. அதே மாதிரி ஜாமி பயானுல் இல்மிலும் அது பதிவாகி இருக்கக்கூடிய விஷயமாக, ஜாமி பயானுல் இல்ம் அதிலும் என்ன இந்த கூற்று பதிவாகி இருக்கின்றது. ஜெய் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 விஷயங்கள் ரெண்டுமே ஒரு சேரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. இதை நாம புரிந்து நம்முடைய மார்க்கத்துடைய கல்வியுடைய விஷயங்கள்ல நாம பயணிக்கும் பொழுது இதெல்லாம் நாம அவதானிக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? பிரச்சனைகள் தான் வரும். நாம பார்க்கிறோம், சமகாலத்துல ஆங்காங்கே என்ன செய்யறாங்க? பிரபலியமாக இருக்கக்கூடிய நபர் தன்னை நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க என்ற நிலையில இருந்துட்டு பெரிய பெரிய உலமாக்கள் என்ன செய்யறாங்க? விமர்சனம் செய்யக்கூடிய நிலை பார்க்கிறோம். சவுதி உலமாக்களை விமர்சனம் செய்வதோ, அல்லது மற்ற உலமாக்களை இவங்கெல்லாம் என்ன, இவங்க ஸ்காலர்ஸ் ஆஃப் ரியால்ஸ் அண்ட் டாலர்ஸ் என்ற கமெண்ட் அடிக்கிறதோ, இது மாதிரி விஷயங்கள்லாம் இது ஒரு அடியான், ஒரு மனிதன் தன்னுடைய அளவுக்கு மீறி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்தியா நாட்டுல எத்தனை உலமாக்கள் இருக்கிறாங்க, நார்த்ல இருந்து சவுத் வரை. அவங்க இந்த விஷயத்துல எப்படி முன்னெடுத்து போறாங்க, எப்படி அவங்களுடைய அணுகுமுறை இருந்தது, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் அவனுடைய சில தவறுகள்னால் அல்லது சில விஷயங்கள்னால் ஒட்டுமொத்த உலமாக்களை என்ன விமர்சனம் செய்வதும், அவர்களை நவுதுபில்லா மின்தாலிக் நயவஞ்சகர்கள் என்று சொல்வதும், அவர்கள் நவுதுபில்லா ரியாலுக்காக அவர்கள் விலை போகிவிட்டார் என்று சொல்வது என்பது, இதெல்லாம் பெரிய ஒரு வார்த்தை. இதற்கு அவர் பாவ மன்னிப்பு தேடலைன்னா அல்லாஹு தாலாமே இதற்குரிய பதில அவர் சொல்லக்கூடியவராக இருக்கும். இவருக்கு எதிராக பெரிய பெரிய மூத்த அறிஞர்கள் கூண்டுல நிற்கக்கூடிய நிலை இருக்கு. நாம யோசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆக அல்லாஹ் தஆலா
நமக்கு சொல்லப்பட்ட நினைவு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக மனஞ்சு சலத்துல நாம பயணிக்கக்கூடியவர்களாக வாய்ஸ் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இதுவரை நாம் பார்க்கலாம். அடுத்த அமர்வில் மீதமுள்ள சில விஷயங்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வெகு சீக்கிரமாக இந்த நடத்தப்பட்ட துரூஸ்களில் இன்ஷா அல்லாஹ் கூகுள் ஃபார்ம் மூலமாக நமக்கு தேர்வு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கலந்து கொண்டு ஆர்வமாக அதை படித்து அந்த தேர்வில் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அமானிதத்துடன் அதை நிறைவேற்றக்கூடியதாக ஆக்குவானாக. இதெல்லாம் நம்ம படிக்கக்கூடிய விஷயம் என்ன? மார்க்கத்துடைய விஷயங்கள்ல நம்முடைய ஈடுபாட்டை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஃபித்னாக்குடைய காலத்துல நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரே நோக்கத்துல தான் நாம செய்கிறோம். கணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நம்முடைய பயணத்தை நாம் முயற்சிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. இனித்துக்குரிய மாணவர்களே மற்றும் மாணவிகளே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொரு வாரமும் சரியான ஒரு கொள்கையை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமகாலத்தில் கல்வி தேடுவது இலகுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சத்தியமான ஒரு விஷயத்தை தேடுவது என்பது ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கல்வி முதல் காலத்துல நமக்கு மிக சிரமமாக கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது மிக தூய வடிவில் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இலகுவாக நமக்கு கல்வி நாம பெறுகின்றோம். ஆனால் அந்த கல்வி சரியான ஒரு விஷயமாக எப்படி சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்தார்களோ அப்படி அதை போன்று நாம கல்வியை பெறுவது என்பது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சவாலாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான்